சப்பாத்தி களிப்பழம் நம்மக்கிட்ட அதிகமாக வாங்குறது லேடீஸ் தான் வாங்குறாங்க. எந்த மாதிரி பிரச்சனைக்கு அதிகமாக வாங்குறாங்கன்னா, குழந்தையின்மை பிரச்சனைக்கு. அதே மாதிரி அதில் வந்து இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும். இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறது தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கனால இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து நிறைய பேத்துக்கு இருக்கலாம். எனக்கே இருந்திருக்கு. அவங்க எப்படி சப்பாத்தி களிப்பழத்தை வந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட் தான். காலையில் வெறும் வயிற்றில் ஒரு பழம் சாப்பிடுங்க. சின்ன பழமாக இருந்தால் 2 சாப்பிடுங்க. பெரிய பழமாக இருந்தால் 1 பழம் சாப்பிடுங்க. சில பேத்துக்கு வந்து புளிப்பு சுவை பிடிக்காது. அப்படி இருக்கவங்க ஜூஸ் மாதிரி பண்ணி ஒரு பழத்துலேயே நீங்கள் ஜூஸ் போடலாம். ஜூஸ் மாதிரி பண்ணி நாட்டு சக்கரை சேர்த்துட்டு சாப்பிடுங்க. சரிங்களா? அப்படி சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கே ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி எத்தனை நாள் சாப்பிடணும் சிஸ்டர் அப்படின்னும் கேட்பீங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு நீர்க்கட்டி அளவு இருக்கிறத பொறுத்து. சரிங்களா? சாப்பிட தான் ரிசல்ட் கிடைக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒரு வாரத்திலே வந்து சிஸ்டர் ரொம்ப நாளாக பீரியட்ஸ் பிரச்சனை இருந்துச்சு, இப்போ சரியாயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தங்க 2 மாதம், ஒவ்வொருத்தங்க 6 மாதம் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க.